வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழர்கள் அதிகமாவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதாங்க கொய்யாப்பழம். பலரும் தினமும் கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க. ஆனா அதை எப்படி சாப்பிடணும், எந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது, அதனால கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எல்லா உணவுகளுமே எல்லா உணவுகளோடு சேர்த்து நம்ம எடுக்கக்கூடாது. சில உணவுகள் சில உணவுகளோடு சேர்க்கக்கூடாது. சரியான முறையில சாப்பிட்டாதான் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், இல்லைன்னா விளைவுகளை கொடுக்கும். ஸோ தவிர்க்க வேண்டிய உணவு சேர்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. நடுவுல நான் ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்ல போறேன். அது உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். ஸோ நம்ம வீடியோல கொய்யாப்பழத்தை பத்தின அனைத்து தகவலையும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய உடல் நலத்திற்கு இது ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். கொய்யாப்பழம் வெப்பமண்டல நாடுகள்ல அதிகமாவே வளரக்கூடிய ஒரு பழம். இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இது மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய, மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட்டு தான் கொய்யாப்பழம். ஒரு நடுத்தர அளவு கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். இதில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. 200 இருந்து 250 mg வரைக்கும் விட்டமின் சி இருக்குது. அடுத்து நார்ச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. 5 இருந்து 8 கிராம் நார்ச்சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியம் 400 mg பொட்டாசியம் இருக்குது. கலோரி 60 இருந்து 70 கலோரி இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே கொய்யாப்பழத்தில் இருக்குது. இதனால தான் இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமாக கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால பல நோய்களை தடுக்கிறதுக்கு பயன்படுது. ஆரஞ்சு பழத்தை விட கொய்யாப்பழத்துல தாங்க விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருமே ஆரஞ்சு பழம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், நம்ம அதுதான் நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு இருப்போம். ஆனால் ஆரஞ்சு பழத்தை விட கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. கொய்யாப்பழம் ஒரு சூப்பரான பழம். ஆப்பிளுக்கு ஈக்குவலான பழம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துமே கொய்யாப்பழத்தில் இருக்குது. ஸோ சாமானிய மக்கள் ஆப்பிளை வாங்கி சாப்பிட்றத விட கொய்யாப்பழத்தை வாங்கி சாப்பிடலாம். ஸோ கொய்யாப்பழத்தில் நிறைய வகை இருக்குது. வெள்ளை கொய்யா, இளஞ்சிவப்பு, சிவப்பு கொய்யா, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய கொய்யாவில் லைகோபின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது. அதனால் மற்ற கொய்யாவை விட சிவப்பு, அதாவது பிங்க் கலர் ரோஸாக இருக்குல்ல, அந்த கொய்யாப்பழம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கொய்யாப்பழமா இருக்குது. இப்போ கொய்யாப்பழத்தோடைய நன்மைகளை பார்த்துடலாம். முதலாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துறதுக்கு கொய்யாப்பழம் பயன்படுது. இதில் உள்ள விட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கி அடிக்கடி வரக்கூடிய சளி இருமலுக்கு இது உதவியாக இருக்குது. நிறைய பேருக்கு அடிக்கடி சளி இருமல் வந்துட்டே இருக்கும். அப்படி வருதுன்னா அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு கொய்யாப்பழத்தை வாங்கி கொடுங்க. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை சீராக்கிறதுக்கு கொய்யாப்பழம் பயன்படுது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சி குறைக்கிறதுக்கும் குடலோடைய இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் கொய்யாப்பழம் பயன்படுது. மூன்றாவது நன்மை, கொய்யாப்பழத்துல குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு தான் இருக்குது. இதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்ல ஒரு தேர்வா இருக்கும் இந்த பழம். ஸோ அளவா சாப்பிட வேண்டும். ஆனால் அதிகமாக எடுக்க வேண்டாம். அளவோடு சாப்பிட்டா சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பழம் உதவும். அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு. கொய்யாப்பழத்துல பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, தோல் மற்றும் முடிக்கு நல்ல ஒரு உதவியா கொய்யாப்பழம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதனால தோல் பளபளப்பாகவும் முடி ரொம்ப ஆரோக்கியமாகவும் முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் சைனிங்காகவும் இருக்கிறதுக்கு கொய்யாப்பழம் பயன்படுது. நம்ம வெளியில் போய் காஸ்ட்லியான ஷாம்பு, எண்ணெய் இதெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுடைய முகமும் உங்களுடைய முடியும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து ஆறாவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு கொய்யாப்பழம் பயன்படுது.
கொய்யாப்பழத்துல குறைந்த கலோரி இருக்கிறதுனாலையும் அதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனாலையும் இதை சாப்பிட்ட உடனேயே அடுத்த உணவுகளை சாப்பிட்றங்கிற அந்த எண்ணம் வந்து குறைஞ்சிருக்கும். நீண்ட நேரம் வந்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. அதனால வெயிட் லாஸ் டயட்ல இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை ஒரு சிறந்த உணவா எடுத்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடல் எடை வந்து குறையறதுக்கு இது பயன்படும். 7வது நன்மை, கண் ஆரோக்கியத்திற்கு கொய்யாப்பழம் பயன்படுது. கொய்யாப்பழத்திலையும் விட்டமின் ஏ வந்து இருக்குது. ஸோ இந்த விட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு விட்டமின். அது கூடவே இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் ரெண்டுமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் கண்ணை வந்து நல்ல ஒரு கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, வாய் நலத்தை மேம்படுத்துறதுக்கு கொய்யாப்பழம் பயன்படுது. கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஈறுகளுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுது. சில பாரம்பரிய முறைகளில் கொய்யா இலைகளை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ அதே மாதிரி வாயில் ஏற்படக்கூடிய அந்த பேடு ஸ்மெல்லுக்கெல்லாம் வந்து கொய்யா இலைகளை வாயில் போட்டு மென்று துப்பிட்டு அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். அந்த பேட் பாக்டீரியாக்களை சரி பண்ணுறதுக்கு கொய்யா இலைகள் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, தினசரி வேலை செய்யறதுக்கான சக்தியை அந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கு கொய்யாப்பழம் பயன்படுது. கொய்யாப்பழத்தில் இயற்கையான சக்திகள் மற்றும் கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. இதனால உடலுக்கு ஒரு நீண்ட நேரம் வேலை செய்யறதுக்கான சக்தியை வழங்குறதுக்கு கொய்யாப்பழம் வந்து பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கொய்யாப்பழத்தை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது, இதை எடுக்கிறதுக்கான சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலை உணவுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மதியானம் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம்லாம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுக்கலாம். தவிர்க்க வேண்டிய நேரம் என்னென்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது. ஸோ இரவு நேரத்தில் கொய்யாப்பழம் சாப்பிட்டா செரிமான பிரச்சனை ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். சாப்பிடும் முறை வந்து என்னென்னா நல்லாவே கழுவிட்டு தோலோடு சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அப்போ தான் அந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அடுத்து அதோடைய விதைகளை நல்லாவே மென்று சாப்பிடணும். தோலோடையும் விதைகளோடையும் சாப்பிடணும். இப்படி தான் கொய்யாப்பழத்தை சாப்பிடணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும்னா, ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் போதும். பெருசாக இருந்தால் நீங்கள் அரை பழம் சாப்பிடுங்க. இல்லை மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா 1, 2 பழம் கூட எடுத்துக்கிறலாம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 1, 2 பழம் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து கொய்யா பழத்து கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நல்லாவே கவனிங்க. ஸோ தவறான சேர்க்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பால் ப்ளஸ் கொய்யாப்பழம் இது ஒரு தவறான சேர்க்கை. இது ஏன் தவறானது அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த சேர்க்கை சிலருக்கு வயிற்று உபசம், வாய்வு பிரச்சனை, செரிமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். எல்லாருக்கும் வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை தராது. ஸோ அவங்களுடைய செரிமான தன்மையை பொறுத்து. ரொம்ப செரிமானத்தன்மை வீக்காக இருக்கிறவங்க இந்த ஒரு சேர்க்கையை வந்து எடுக்காதீர்கள். அதாவது கொய்யாப்பழம் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது, இல்லைன்னா பால் குடிச்சிட்டு கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது. முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த ஒரு சேர்க்கை வந்து பொருந்தாது. நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பால் குடிக்கணும்னா 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் அடுத்து பால் குடிக்கிறதோ இல்லை கொய்யாப்பழத்தை சாப்பிட்றதோ ரொம்பவே நல்லது. 1 மணி நேரம் ஒவ்வொரு உணவுக்கும் 1 மணி நேரம் இடைவெளி விட்டு கொடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 2வது தவறான ஒரு சேர்க்கை என்னன்னா, தயிர் ப்ளஸ் கொய்யாப்பழம் தாங்க. இது சிலருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்தும்னா, வயிறு கனத்த ஒரு உணர்வையும், வாய்வு பிரச்சனையும், செரிமானம் ஆகிறதுல சிரமத்தையும் ஏற்படுத்திவிடும். இதனால இந்த ஒரு சேர்க்கையும் தவறான சேர்க்கை. முக்கியமாக இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாகவே எடுக்கணும். இல்லைன்னா அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்தால் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 3வது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, வாழைப்பழம், கொய்யாப்பழங்க. இது 2யுமே வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் இந்த 2 பழங்களையுமே எடுத்துக்கொள்றது ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2 பழங்களுமே நார்ச்சத்து அதிகமாக கொண்டவை. ஒரே நேரத்தில் அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது கொய்யாப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது சிலருக்கு வயிற்றில் உப்பசம் ஏற்படும்.
சிலருக்கு செரிமான பிரச்சனையும் ஏற்படலாம். அதனால இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடலை பொறுத்து ஒவ்வொன்றும் வேறுபடும். அடுத்து யாரெல்லாம் இந்த சேர்க்கையை எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து சர்க்கரை நோயாளிகள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் இவங்க எல்லாருமே இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, கொய்யா பழம் ஒரு மலிவான மற்றும் சக்தி வாய்ந்த ஆரோக்கியமான பழம். ஆனா சரியான முறையில சாப்பிட்டா இது உடலுக்கு பல நன்மைகளை தரும். ஆனா எந்த உணவையும் போல அளவோடும் உடல்நிலைக்கு ஏற்றவாறும் சாப்பிடுவது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த சேர்க்கைகள்லாம் நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வாழ்க வளமுடன்.